வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவை கோணியம்மன் கோவிலுக்கு அக்னி குண்டம் ஏந்தி வந்த பக்தர்களுக்கு பருகுவதற்காக இஸ்லாமியர்கள் நீர் கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் காவல் தெய்வம் என்று வணங்கக்கூடிய கோணியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தனர். இந்நிலையில் பழமை வாய்ந்த அத்தார் ஜமாத் பள்ளிவாசலின் சார்பாக வரக்கூடிய பக்தர்களுக்கு சுமார் 15,000 தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அனைவரும் அண்ணன் தம்பியாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக பள்ளிவாசல் நிர்வாகிகள் அளித்த பேட்டியில், கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை நாங்கள் செய்து வருகிறோம். மதத்தை கடந்த நற்புணர்வுடன் வாழும் மக்கள் நாங்கள் எனவும், அவ்வாறு கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவிலில் தேர் திருவிழாவில் எங்களால் முடிந்ததை செய்தோம் என்றும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். கோயம்புத்தூரில் தற்போது கோணியம்மன் திருக்கோயில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் பள்ளியின் வழியாக வரும் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் இந்த நோன்பு காலத்தில், ரமலான் காலத்தில் தாகித்திருந்தாலும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தாகம் தணிக்க தற்பொழுது நாங்கள் தண்ணீரும் பலகாரங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய முன்னோர்கள் பல நூற்றாண்டு காலமாக காட்டி தந்த வழிகாட்டுதலின்படி நாங்கள் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் கோவிலில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை கோணியம்மன் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேரோட்டமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையின் காவல் தெய்வம் என்று போற்றப்படும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவை பெரிய கடை வீதியில் உள்ள கோணியம்மன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா கடந்த மாதம் 17ஆம் தேதி பூச்சாட்டு விழாவுடன் தொடங்கியது. தொடர்ந்து 24ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு அன்று இரவு அக்னி சட்டி நடைபெற்றது. தேர் திருவிழாவினை ஒட்டி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள், அபிஷேகம் நடைபெற்றன. மேலும் அம்மன் ஒவ்வொரு நாளும் புலி வாகனம், கிளி வாகனம், சிம்ம வாகனம், அன்ன வாகனம், காமதேனு வாகனம், வெள்ளை யானை வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவினை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். மேலும் பக்தர்கள் அங்குள்ள அக்னி கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றியும் வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி காலை 7 மணிக்கு உற்சவ அபிஷேக அலங்கார பூஜையும் நடந்தது. பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள முருகன் சன்னதி அருகே அம்மன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அம்மன் கோவிலிலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்டு தேரில் எழுந்தருளினார். பின்னர் தேரை முக்கிய பிரமுகர்கள் வடம்பிடித்து தொடக்கி வைத்தனர். தேர் ராஜ வீதியில் உள்ள தேர் முட்டியிலிருந்து புறப்பட்டு ஒப்பனக்கார வீதி, வைசியால் வீதி, கருப்பு கவுண்டர் வீதி வழியாக சென்று மீண்டும் தேர் முட்டியை சென்றடைந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு கோவை மாநகரில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போடப்பட்டிருந்தன. திருச்சி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருச்சி மகிழா நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பினை வழங்கியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஜம்புநாதபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வந்த 17 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் திருமணம் செய்து கடந்த 11/10/2020 அன்று வீட்டின் பின்புறம் உள்ள முற்புதருக்கு அழைத்து சென்று கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் ஜம்புநாதபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். போக்சோ சட்டம் மற்றும் குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு
பெருமாள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை முடிவடைந்து நீதிபதி சண்முகப்பிரியா தீர்ப்பளித்தார். அதில் பெருமாள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். இதனையடுத்து போலீசார் பெருமாளை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தை திமுகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ளது. அந்த ரயில் நுழைவு வளைவு புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இதில் அலுவலக வாயில் என்பதை ஹிந்தி வார்த்தைகள் குறிப்பிடுகின்றனர். இதனை கர்த்தவ்யா திவார் என்று தமிழ் எழுத்துக்களை கொண்டும் ஆங்கில எழுத்துக்களை கொண்டும் எழுதியுள்ளனர். அலுவலக நுழைவு வாயில் என்பதை தமிழர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வகையில் தமிழ் எழுத்துக்களை கொண்டு ஹிந்தி மொழி வார்த்தைகள் எழுதியுள்ள ரயில்வே நிர்வாகத்தினரை கண்டித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக தலைவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக திமுகவினர் காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி தலைமையில் மாநகர செயலாளர் மேயர் அன்பழகன் முன்னிலையில் திமுகவினர் தடையை மீறி பேரணியாக சென்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். மேலும் கல்வெட்டில் இருந்த ஹிந்தி எழுத்தை மைக்கொண்டு அழித்து ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு 75 ஆண்டுகளாக இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு மத்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் கொடுத்த உறுதிமொழி எங்களுக்கு இருமொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தி பேசாத மாநிலங்களுக்கு தாய்மொழியோடு சேர்த்து தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு, மோடி அரசு அராஜகமாக எப்படியாவது தமிழகத்தில் இந்தியை திணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு இருக்கிற நுழைவாயிலில் அலுவலக நுழைவாயில் கார்த்தையா திவார் என்று இருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் என்றே எங்களுக்கு இங்கே தமிழகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பெயரை அதை தமிழில் அப்படியே கார்த்தையா திவார் என்று எழுதியிருக்கிறார்கள். அதை தமிழில் மொழிபெயர்த்து தமிழாக பெயர் வைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்களோட கோரிக்கை. கடுமையாக இந்தி எந்த ரூபத்தில் தமிழகத்தில் நுழைந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு திராவிட மாடலாட்சி முதல்வர் அவர்களும் எங்களது துணை முதல்வர் இளந்தலைவர் அவர்களும் உதயநிதி அவர்களும் கடுமையாக இதற்கு போராடுவார்கள். அவர்களோடு இணைந்து இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையில் எந்த வழியில் இந்தி வந்தாலும் அதை எதிர்ப்போம். கழகத்தின் முதன்மை செயலாளர் அறிவுறுத்தல்படி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. இந்த நுழைவாயிலில் இருக்கிற அந்த இந்தி எழுத்துக்களை அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும். திருச்சி தெற்கு கோட்ட மேலாளர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்கள் அகற்றப்பட்டன. திருச்சி தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்ட மேலாளர் அலுவலகத்தின் புதிய நுழைவு வாயிலில் ஹிந்தி எழுத்துக்கள் எழுதப்பட்டு தமிழ் எழுத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஹிந்தி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருப்பதற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் இருந்த ஹிந்தி எழுத்துக்கள் அகற்றப்பட்டது. ரயில்வே துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் நுழைவு வாயில் முன்பிருந்த ஹிந்தி எழுத்துக்களையும் அகற்றி வருகின்றனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இடம்பெற வேண்டிய தொகுதிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கு. செல்வ பெருந்தகை அவர்களும் தொகுதி உடன்பாடுகள் குறித்து 4/3/2026 அன்று பேசியதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 28 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதென்றும் முடிவு செய்யப்பட்டது. ரயில்வே ஊழியர்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய அலவன்ஸ்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறி திருச்சி ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். SRMU ரயில்வே தொழிலாளர்கள் திருச்சி பொன்மலை ஆர்மரி கேட் முன்பு துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு வழங்கப்பட வேண்டிய NGA, OTA, TA, DA, NHA, ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ், ஸ்பெஷல் கேட் அலவன்ஸ், கண்ட்ரோலர் ஸ்பெஷல் அலவன்ஸ், பேஷன்ஸ் கேர் அலவன்ஸ், நர்சிங் அலவன்ஸ், கிலோமீட்டர் அலவன்ஸ் முதலிய இதர அலவன்ஸ்களை வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர்.
தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் அவர்கள், கடந்த வாரம் முதல் ஒவ்வொரு கோட்ட கிளைகளிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ரயில்வே தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பல்வேறு டிஏ, NHA, மருத்துவமனை சிறப்பு அலவன்ஸ்களை நிறுத்தியுள்ளது. ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் அரசின் பேச்சை கேட்டவுடன் அனைத்து அலவன்ஸ்களையும் நிறுத்தி சம்பளம் மட்டுமே ரயில்வே தொழிலாளர்களுக்கு வழங்குகின்றனர் என்றும், ஒரு வார காலத்திற்குள் சலுகைகளை வழங்கவில்லை என்றால் ஒர்க் டு ரூல் செல்வோம் என்றும் தெரிவித்தனர். ஏழை ரயில்வே தொழிலாளர்களின் அடிவயிற்றிலே அடிக்கும் அளவிற்கு பல்வேறு அலவன்ஸுகளை, உதாரணமாக டிஏ, NHA, ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ், ஹாஸ்பிட்டல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், இது போன்று பல்வேறு அலவன்ஸுகளை நிறுத்தியிருக்கிறது. கூடிய விரைவில்லாம் இல்லை, இன்னும் ஒரு வார காலம் கெடு கொடுக்கலன்னா நாங்கள் ஒர்க் டு ரூல் போவோம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். திருச்சியில் மார்ச் 11ஆம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் பஞ்சப்பூர் அருகே நடைபெறவுள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் நடைபெறவுள்ள இடத்தில் ஆய்வு செய்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டம் திருச்சியில் நடைபெறப் போகிறது. வரலாற்றில் பார்க்க முடியாத திமுகவிற்கு எதிரான ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு தமிழக மக்களை அன்போடு அழைக்கிறோம் என்றும், மத்திய அரசு எங்கேயும் ஹிந்தி திணிப்பது கிடையாது. துணை ராணுவம் தேர்வில் பிரதமர் மோடி வந்த பிறகுதான் தமிழில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திமுக தமிழுக்காக என்ன செய்தது? தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக திமுக உருப்படியான எந்த திட்டத்தை நிறைவேற்றி உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு போடுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. யாரோ வர்றாங்க, என்னமோ பேசுகிறாங்க, அதெல்லாம் நிலையில்லை. இன்றைக்கு மக்களுக்கு யார் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? டபுள் என்ஜின் சர்க்கார் யார்? நம்ம தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வளர்ச்சியினுடைய வேகத்தை எவ்வளோ மக்கள் பார்த்து கொண்டிருக்கு. அதே போல் இங்கே கூட 2017 2016 21 வரலும் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, அவருடைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் எவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க என்பது மக்களுக்கு தெரியும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுப்பார்கள் என்று மக்கள் விரும்புகிறார்கள். என்னன்னா அது எங்களுடைய என்டிஏ தலைவர் அவங்க நேற்று உங்களுக்கு பேட்டி சொல்லியிருக்காங்க சென்னை, டெல்லியில். அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்கண்ணா. நன்றி அண்ணா. மதுரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளின் விசாரணை நீதிபதி ஜிகா சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் தொடங்கியது. மதுரை மாநகர காவல் ஆணையர், துணை ஆணையர், திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர், அறங்காவலர் குழுவினர் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு நேரில் வருகை புரிந்துள்ளனர். கோவில் அறங்காவலர் குழுவினர் நீதிபதி கூறும் 5 பேரை பூஜை செய்ய வைக்கும் புதிய முறை குறித்து ஆலோசித்து வருகின்றனர். புதிய முறை எதையும் செய்யுமாறு கூறவில்லை நீதிபதி. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விகாஸ் சிங், இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்துவதற்கு போதிய கால அவகாசம் வேண்டும், உடனடியாக அமல்படுத்துவதில் சிரமம் உள்ளது. எனவே வாதம் அப்படியென்றால் எப்பொழுது நடைமுறைப்படுத்த முடியும் என்று கேட்டு சொல்லுங்கள். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது எத்தனை மாதம் ஆனது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். காவல் ஆணையர் தரப்பு வழக்கறிஞர் விகாஸ் சிங் வாதம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து அறங்காவலர் குழு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதுகுறித்து முடிவெடுத்து நடைமுறைப்படுத்த இந்து சமய அறநிலையத்துறையின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதி அது தொடர்பான முடிவெடுத்து தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்றைய தினம் அறங்காவலர் குழு நேரில் ஆஜராக தேவையில்லை. அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் எல்லாருமே ஆஜராகணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க ஏற்கனவே. அதன்படி அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் இன்னைக்கு ஆஜராயிருந்தாங்க. அவங்க அவங்க தரப்புல மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி அவங்க இன்னும் ஆலோசிக்க வேண்டி இருக்கிறது இது சம்பந்தமாக. அதனால அவங்களுக்கு 2 வார காலம் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதன்படி 2 வார காலம் இப்போ அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். மீண்டும் வர்ற 17ஆம் தேதி வழக்கு விசாரணை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நீதியரசருடைய வழிகாட்டுதல்படி மனுதாரர்களை மேல அனுமதிக்கணும். ஏன்னா மேல உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு எல்லா மக்களும் அந்த வழிபாட்டுக்கு உள்ளவங்க போறாங்க.
நம்முடைய கோவில் சொத்து இந்த தூண், நம்முடைய கோவில் சொத்து மேல இருக்கக்கூடிய கள்ளத்தி மரம், அதை எந்த இந்து பக்தனோ முருக பக்தரும் போய் பார்க்கறது கூட முடியல. அந்த ஏரியாக்குள்ளே அனுமதிக்க முடியாத சூழல் இருக்கு. அதனால எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணுக்கும் கள்ளத்தி மரத்தையும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிற செய்தியை நாங்க சொல்லிக்கிறோம். நிச்சயமா நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு நாங்க கட்டுப்படுவோம். ஃபார்வர்ட் பிளாக் தேசிய துணைத் தலைவர் கதிரவன் அவர்கள் பேசியுள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில குழு கூட்டம் மதுரை காலவாசல் பகுதியில் தனியார் மண்டபத்தில் நடந்தது. இதில் மாநில பொதுச் செயலாளர் தேசிய துணைத் தலைவர் PV கதிரவன் தீர்மானங்கள் குறித்து பேசினார். தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன் தமிழ் மாநில குழுவின் முடிவுக்கும் வளர்ச்சிக்கும் எதிராக தன்னிச்சையாக கட்சியின் மத்திய தலைமை செயற்குழு மத்திய குழுவிடம் ஆலோசனை பெறாமல் PV கதிரவன் மீது கூறிய குற்றச்சாட்டு மாநில குழுவிற்கு எதிரானது. அந்த புகார் கடிதத்தை திரும்ப பெற வேண்டும். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சிங்கம் சின்னத்தில் போட்டியிடுவது உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இதன் பின்பு PV கதிரவன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து உசிலம்பட்டி உட்பட 3 தொகுதிகளை கேட்டு பெற்று போட்டியிடுவோம் என்றும், தமிழ் மாநில குழுவே அதிகாரம் கொண்டது. மாநில குழு கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் 26 மாவட்ட செயலாளர் கையெழுத்திட்டு தேசிய குழுவிற்கு அனுப்புவோம் என்றார். அதாவது அருவாள் சுத்தி இல்லாமல் புலிக்கொடி வைத்தோம். ஆனால் இன்று இந்தியா முழுவதும் அருவாள் சுத்தி இல்லாத கொடி, தமிழகத்தில் பயன்படுத்திய கொடி இந்தியா முழுவதும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும். அந்த அடிப்படையில் அதே போன்று சில நேரம் எங்களுக்கு உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க. உறுப்பினர் கார்டு அகில இந்திய அளவில் கொடுப்பாங்க. அந்த உறுப்பினர் கார்டில் நேதாஜி படம் மட்டும்தான். சொல்ல போனால் நான் பொதுச் செயலாளர் வந்த பின்னாடி தேவர் திருமணம் படம் இல்லாமல் நாங்கள் இங்கே தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியாது என்று கேட்டுக்கொண்டதற்கு ஒரு பக்கத்தில் நேதாஜி, ஒரு பக்கத்தில் தேவர். இதுதான் தமிழகத்தில் இருக்கின்ற உறுப்பினருடைய உறுப்பினர் கார்டு. அது விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. சில நேரங்களில் தேர்தல்களில் திமுக கூட்டணியிலே நின்றுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணியில் நின்றுக்கும், சிம்பல்ல கூட நின்றுக்கும். அது மாதிரி தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அதிமுகவுடன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி, பிஜேபி அவரோடு கூட்டணி இருக்கிறார். அது அவர்களுடைய விருப்பம். பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு பகுதியில் அதிகாலையில் ஏற்பட்ட மூடுபனியின் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வருகிறது. பகலில் ஏற்படும் வெப்பத்தால் நண்பகல் நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வராமல் நிழலை தேடி ஒதுங்கி வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலை பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு, கோவில்பாளையம், தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென்று மூடுபனி ஏற்பட்டது. இந்த பனிப்பொழிவால் பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அந்த வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். மேலும் முன்னே செல்லும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி இருந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பகல் நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென்று பனிப்பொழிவு ஏற்பட்டு குளிர்ந்த சூழ்நிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் பேருந்து பயணத்தின் போது கூலி தொழிலாளி ஒருவர் பையில் வைத்திருந்த 5,20,000 ரூபாய் பணத்தை நூதன முறையில் மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ள சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் பேருந்து பயணத்தின் போது கூலி தொழிலாளி ஒருவரின் பையில் வைத்திருந்த 5,20,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் ஃபெவிக்விக் பசையை பயன்படுத்தி மிக நூதனமான முறைகள் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நல்லாம்பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி, இவரது மனைவி சாந்தி. நல்லாம்பாளையத்தில் ரவி சொந்தமாக வீடு கட்டி வருகிறார். இதற்காக பணம் தேவைப்பட்டது. இதனால் ரவி தனது சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் கீழநிலைக்கோட்டையில் உள்ள இந்தியன் வங்கியில் இருந்து தனது சேமிப்பு பணம் மற்றும் மனைவியின் நகையை அடகு வைத்த பணம் என்று மொத்தம் 5,20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி இரவு தனியார் பேருந்தில் அவர் கோவைக்கு வந்தார். பணத்தை பைக்குள் மறைத்து வைத்திருந்தார். அந்த பேருந்து பல்லடம் பகுதியிலிருந்து நின்றபோது பணம் பத்திரமாக இருப்பதை ரவி உறுதி செய்துள்ளார். இந்நிலையில் பிப்ரவரி 19 அதிகாலை 4:45 மணிக்கு கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கிய ரவி தனது பையை திறக்க முயன்ற போது பையின் ஜிப் திறக்க முடியாதபடி வலுவான பசை கொண்டு ஒட்டப்பட்டிருந்தது. பதற்றமடைந்த ரவி அருகில் இருந்த கடையில் கத்தியை வாங்கி கத்தியால் பையை கிழித்து பார்த்தபோது உள்ளே இருந்த பணம் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது.
இதனையடுத்து காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறை விசாரணை. ரவிக்கு பின்னால் அமர்ந்து பயணித்த 2 நபர்கள் கைபேசி எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருந்தது. திருடிய நபர்கள் பேருந்திலிருந்து இறங்கி செல்லும் வரை ரவி திறந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த நபர்கள் அதில் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருந்ததும் விசாரணைகள் தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் உள்ள சூலூரில் கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை சூலூரில் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஹோட்டல் அதிபர் கொலை செய்யப்பட்டார். 4வதாக திருமணம் செய்ய இருந்த பெண்ணை அபகரித்ததால் கொன்றதாக கைதான லாரி உரிமையாளர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவர் காவல்துறையிடம் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறும்போது அவருக்கு ஏற்கனவே 3 திருமணம் நடந்துள்ளது. இதில் அவரது முதல் மனைவி இறந்துவிட்டார். அவர் இறந்த பின்பு 2வது ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாகவும், ஆனால் அவரிடம் விவாகரத்து பெற்று சென்று விட்டதாகவும், அதன் பின்னர் 3வதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருடன் குடும்பம் நடத்தி வந்ததாகவும், ஆனால் அவர் சில மாதங்களிலேயே வேறொரு நபருடன் ஓடிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனால் தனியாக வசித்து வந்ததாகவும், அப்பொழுது அவரது வீட்டின் அருகே இருந்த 37 வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்ததாகவும், அவரை 4வதாக திருமணம் செய்ய நினைத்துள்ளார். ஆனால் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும், மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அவர் அந்த பகுதியில் உள்ள திலீபன் ஹோட்டலில் வேலை செய்தார். அத்துடன் ஹோட்டல் உரிமையாளரான திலீபனுடன் அந்த பெண் கள்ளக்காதல் வைத்திருந்ததும் அவருக்கு தெரிய வந்தது. இதனால் கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அவர் அந்த பெண்ணை கொலை செய்வதற்காக அவர் வேலை பார்த்து வரும் ஹோட்டலுக்கு சென்றதாகவும், அப்பொழுது அவரிடம் தகராறில் ஈடுபட்டு அவரை கத்தியால் குத்தியதாகவும், அதனை தடுக்க முயன்ற திலீபனையும் கத்தியால் குத்தியதாகவும் தெரிவித்தார். இதனால் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 17 நாட்கள் சிறையில் இருந்து விட்டு சில நாட்களுக்கு முன்புதான் வெளியே வந்ததாகவும், வெளியில் வந்த பின்னரும் ஹோட்டல் அருகே இருப்பவர்களிடம் அந்த பெண் குறித்தும் திலீபன் குறித்தும் விசாரித்ததாகவும், அப்போது அவர்கள் 2 பேரும் ஒன்றாக ஊர் சுற்றுவது தெரிய வந்ததாகவும், தான் 4வது திருமணம் செய்ய இருந்த பெண்ணை திலீபன் அபகரித்து விட்டதாகவும், இதற்காக அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிவிட்டு அதிகாலையில் அவரது வீட்டிற்கு சென்று அங்கிருந்த கத்தியை எடுத்து கட்டிலில் படுத்திருந்த திலீபனை சரமாரியாக குத்தியதாகவும், மேலும் அவரது கழுத்தை கருத்து கொலை செய்ததாகவும் கூறிய அவர், இதனால் அவர் உயிரிழந்து விட்டார் என்றும் தெரிவித்தார். வால்பாறையில் பகல் நேரங்களில் காட்டு யானைகள் அங்கு உலா வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடர்ந்த வனப்பகுதியாக உள்ளது. வனத்தை ஒட்டி தேயிலை, காஃபி போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றது. அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்புக்கு அருகாமையில் வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் வால்பாறையை அடுத்து சின்கோனா ஒபாசி எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்புக்கு அருகாமையில் பகல் நேரங்களில் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து பின்னர் வனத்துறையினர் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் மனு அளித்தனர். பொள்ளாச்சியை அடுத்த ஊஞ்சவேலம்பட்டி ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்கு அம்பராம்பாளையத்திலிருந்து சீரான முறையில் குடிநீர் வழங்காமல் 20 முதல் 25 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வழங்கப்படுவதாகவும், ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 2022-2023 திட்டத்தின் கீழ் 642 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு வழங்கப்படும் தண்ணீர் அளவை இதுவரை கூட்டி வழங்கப்படவில்லை என்றும், அருகில் உள்ள ஊராட்சிகளில் 9 வார்டுகளிலும் அம்பராம்பாளையம் குடிநீர் குறைவான அளவில் வருவதாகவும், கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர் வாருவதில்லை என்றும், இதனால் துர்நாற்றம், கொசு உற்பத்தி அதிகமாகி மக்களுக்கு நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாகவும் மற்றும் தெரு விளக்குகள் எரிவதில்லை என்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் அதனை சரி செய்ய ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் திரண்ட அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஊராட்சியிலிருந்து வந்திருக்கோங்க மனு கொடுக்கறதுக்கு. அடிப்படை வசதி கோரி மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இப்போ மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பராம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து எங்களுக்கு தண்ணீர் அளவு பத்தாமல் இருக்குது. ஒரு 2000-2200 வீட்டுக்கு டேக்ஸ் வாங்குறாங்க. இப்போ ஒரு 1000 வீட்டுக்கு கீழே இருக்கிறதா அலாட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட் எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அம்மன் நகர், காஸ்மோ வில்லேஜ், விசாலாட்சி நகர், இந்தமாரி மெயினாக அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போட்டாங்க. டேக்ஸ் போட்ட வீட்டுக்கு இன்னும் குடிநீர் வழங்காமல் இருக்காங்க. அதே மாதிரி கழிவுநீர் சாக்கடை பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அடைச்சி ரொம்ப நாளாக 3 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் சுத்தம் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருக்குது.
அதனால் அதை உடனடியாக இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தெருவிளக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பழுதாகி நிறைய காற்றுக்கெல்லாம் மழை காலம் ஒரு மழை அடித்தா கூட தாங்கிறதுல தொங்குது. அதையெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். சரி பண்ணி கொடுக்கலன்னா வயசானவங்க பெண்கள் எல்லாம் இரவு நேரத்தில் வர்றதுக்கு ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்னா இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீர் வராத போது ஆழ்குழாய் தண்ணீர் வந்து நம்மளுக்கு வந்து முறையாக விநியோகிக்கு ஏற்பாடு செய்யணும். இதெல்லாம் இந்த மாதிரி அடிப்படை வசதிகளாக கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி கிருமிநாசினி சானிடைஸ் பண்ணுறதே கிடையாது. வருஷ கணக்கில் இங்கே இருக்கிறவங்க சும்மா நாங்கள் பேருக்கு அளவாக தான் வந்திருக்கிறோம். போராட்டமாவோ அல்லது அடுத்த கட்ட இந்த இது செய்யலிங்கிற பட்சத்தில் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை தெரிவுபடுத்திக்கிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணுறதுக்கான முன்னெடுப்புகளை நாங்கள் பண்ணப்போம். கோவையில் டிஎன்சிடி நிறுவனத்தின் கிராண்ட் சிட்டி பிரீமியம் குடியிருப்பு திட்டம் அறிமுகம். 93 ஆண்டுகளாக நம்பிக்கையும் தரத்தையும் பேணி வரும் கேஜி குரூப் நிறுவனத்தின் ரியல் எஸ்டேட் பிரிவான டிஎன்சிடி தனது புதிய பிரீமியம் குடியிருப்பு திட்டமான கிராண்ட் சிட்டியை கோவை சத்தி ரோடு கணபதி பகுதியில் அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை டிஎன்சிடி இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார், உதவி துணைத் தலைவர் யுவராஜ் மற்றும் மூத்த மார்க்கெட்டிங் மேலாளர் ஜோஷ்வா ஆகியோர் அறிமுகப்படுத்தினர். இதுகுறித்து சஞ்சனா விஜயகுமார் கூறுகையில், வேகமாக வளர்ந்து வரும் குடியிருப்பு மையம் உருவெடுத்து வரும் கணபதி சரவணம்பட்டி ஐடி காரிடர் பகுதியில் அமைந்துள்ள கிராண்ட் சிட்டி முன்னணி கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் ஃப்ரோசன் மால் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு அருகில் இருப்பதால் சிறந்த இணைப்பும் வசதியுமான நகர வாழ்க்கையையும் ஒருங்கிணைந்த வாழ்வையும் வழங்கும் திட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா. முதல் மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு சான்றிதழ்களை சாஸ்திரா பல்கலைக்கழக இயக்குநர் சுதா சேஷையன் வழங்கினார். கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி.ஏ. வாசுகி தலைமையுரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் வே. சங்கீதா ஆண்டறிக்கை வாசித்தார். முன்னதாக கல்லூரியின் மாணவர் பேரவைத் தலைவர் செல்வி எஸ். டொமினிக் லித்வினா வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் சென்னை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் இயக்குநருமான டாக்டர் சுதா சேஷையன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அவர் தம் உரையில் மாணவ மாணவியர் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், கடமையிலிருந்து பின்வாங்காமல் சவால்களை மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். குடிநீர் இணைப்பிற்கு 5000 ரூபாய் லஞ்சம். கோவையில் மாநகராட்சி டேப் இன்ஸ்பெக்டர் பிளம்பர் அதிரடி கைது. கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்தவர் வீட்டு உரிமையாளர் ஒருவர் அவரது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு பெறுவதற்காக கோவை மாநகராட்சி அலுவலகத்தை அணுகினார். இதற்கான அனுமதியை உதவி ஆணையர் வழங்கினார். அதன் பிறகு இந்த குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணியை காந்தி பார்க்கில் வாட்டர் டேங்க் கீழ் பகுதியில் உள்ள மாநகராட்சி குடிநீர் விநியோக அலுவலகத்தில் பணியாற்றும் குடிநீர் இணைப்பு டேப் இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் பிளம்பர் ஈஸ்வரன் ஆகியோர் மேற்கொண்டனர். அப்போது வீட்டிற்கு குடிநீர் குழாய்கள் பொருத்தி இணைப்பு வழங்க 5000 லஞ்சம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். உடனே வீட்டு உரிமையாளர் வேலையை செய்து கொடுங்கள், அதன் பிறகு பணம் தருகிறேன் என்றும் கூறியுள்ளார். ஆனால் முதலில் பணம் வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். இதனால் வீட்டு உரிமையாளர் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அலுவலகத்தில் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து லஞ்சம் கேட்ட ஊழியர்களை போலீசார் மடக்க முடிவு செய்தனர். அதன்படி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் முருகேசன், பிரபுதாஸ் மற்றும் போலீசார் காந்தி பார்க் வாட்டர் டேங்க் அருகில் மறைந்து நின்றனர். அப்போது வீட்டு உரிமையாளர் டேப் இன்ஸ்பெக்டர் மோகனை சந்தித்தார். அப்போது அவர்கள் கேட்ட லஞ்ச பணம் 5000 வீட்டு உரிமையாளர் மோகனிடம் கொடுத்துள்ளார். அதை பிளம்பர் ஈஸ்வரனிடம் கொடுக்கும்படி மோகன் கூறியுள்ளார். அதன்படி வீட்டு உரிமையாளர் பிளம்பர் ஈஸ்வரனிடம் ரசாயன பொடி தடவையா 5000 ரூபாய் பணத்தை கொடுத்தார். அப்போது மறைந்திருந்த போலீசார் பிளம்பர் ஈஸ்வரன் மற்றும் டேப் இன்ஸ்பெக்டர் மோகன் ஆகியோரை மடக்கி கைது செய்தனர். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஈரான் போரின் காரணமாக ஜவுளித்துறை ஏற்றுமதி பாதிப்பு. கோவை தொழில்துறையினர் கவலை. இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆண்டுக்கு $300 கோடி ஜவுளி ஏற்றுமதி நடக்கிறது. இதில் $200 கோடி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஏற்றுமதியாகிறது. தற்போது நடந்து வரும் போரால், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போரால் இந்திய ஜவுளி ஏற்றுமதி பாதிக்கும் அபாயம் உருவாக்கியுள்ளது. நாட்டின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் 8% மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு செல்கிறது. போரின் காரணமாக இது பாதிக்கப்படும் என்ற கவலையும் தெரிவிக்கின்றனர் ஜவுளித்துறையினர். கச்சா எண்ணெய் விலை உயர்கிறது. இது பாலிஸ்டர் விலையில் எதிரொலிக்கும்.
பெட்ரோலியம் உபப்பொருட்களின் விலை, எரிசக்தி வாடகை என்று சங்கிலி தொடராக விலை உயர்விற்கு வழிவகுக்கும். போரின் காரணமாக வழக்கமான பாதையை விடுத்து மாற்று பாதையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது பயண காலம் 22 நாட்கள் அதிகரிக்கும். கண்டெய்னரில் துவங்கி அனைத்து செலவுகளும் அதிகரிக்கும். கோடைக்கால ஆர்டர்கள் குறித்த காலத்திற்குள் அனுப்பாவிட்டால் அபராதம் செலுத்த நேரிடும். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அமெரிக்கா வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டு தற்போதுதான் மீண்டு வரும் நிலையில் இந்த போர் மீண்டும் நெருக்கடியை தருகிறது என்றும் ஜவுளித்துறையினர் தெரிவித்தனர். வாகன தவணைக்கு பணம் கொடுக்காததால் என்ஜினியரிங் மாணவரை குத்திக் கொன்ற 2 பேருக்கு ஆயுள் தண்டனை. வாகன தவணைக்கு பணம் கொடுக்காததால் என்ஜினியரிங் மாணவரை குத்திக் கொன்ற 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. கொடைக்கானலில் உள்ள போலத்துறையைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் தனது தாய் மற்றும் சகோதரர்களுடன் கோவை துடியலூர் அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வசித்து வந்தார். பார்த்திபன் பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்துக் கொண்டு தனியார் கல்லூரியில் பகுதி நேர இன்ஜினியரிங் படித்து வந்தார். கொடைக்கானலில் சிறு வயதில் நண்பர்களாக இருந்த அஜித் குமார், பிரவீன்குமார் ஆகியோர் கோவையில் வேலை பார்த்து வந்தனர். நண்பர்களுடன் பார்த்திபன் தொடர்ந்து பழகி வந்தார். பண உதவியும் செய்து வந்துள்ளார். கடந்த 15/2/2018 அன்று அஜித் குமார் பார்த்திபனை செல்போனில் தொடர்பு கொண்டு மோட்டார் சைக்கிளுக்கான மாதாந்திர தவணை தொகை செலுத்த வேண்டும், குறிப்பிட்ட இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். அங்கு மற்றொரு நண்பர் பிரவீன்குமார் இருந்துள்ளார். அஜித் குமார் வாகன கடன் செலுத்த பணத்தை கேட்டுள்ளார். அப்பொழுது தன்னிடம் பணமில்லை என்று பார்த்திபன் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பார்த்திபனை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இது தொடர்பாக துடியலூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தாழ்த்தப்பட்டோருக்கான வன்கொடுமை சட்டப்பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கோவை தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் குற்றம் சாட்டப்பட்ட அஜித் குமார், பிரவீன்குமார் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். அக்கா கொஞ்சம் நேரம் ஆவட்டுக்கா. மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பகுதியில் சாலையோர வியாபாரிகளுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்த அடாவடி. வியாபாரம் தொடங்காமலேயே 500 ரூபாய் அபராதம் விதித்த வேளாண்மைத்துறை பெண் அலுவலர். கெஞ்சிய மூதாட்டி கண்டுகொள்ளாமல் அபராதம் விதித்த செயலால் வியாபாரிகள் அதிருப்தி. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் 300க்கும் மேற்பட்ட பூக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு மதுரையைச் சேர்ந்த சிறு விவசாயிகள் சிலர் அதே பகுதியில் சாலை ஓரமாக கடைகளை அமைத்து பூக்கள், எலுமிச்சை மற்றும் பூஜை பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை மலர் சந்தைக்குள் ஓரமாக கடைகளை அமைத்து வியாபாரம் தொடங்கினர். அப்போது அங்கு வந்த வேளாண்மைத்துறை விற்பனை குழு பெண் அலுவலர் ஒருவர் நேரடியாக அபராத ரசீது புத்தகத்துடன் வந்த ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் வரை அபராதம் விதித்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மூதாட்டி ஒருவர், கடை தொடங்கி 100 ரூபாய் கூட வியாபாரம் நடக்கவில்லை, தயவு செய்து அபராதம் விதிக்காதீர்கள் என்று பெண் அலுவலரை கையை பிடித்து கெஞ்சினார். ஆனால் அதனையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் அபராதம் விதித்துக் கொண்டே இருந்தார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வியாபாரிகளும் தவித்தபடி சென்று அலுவலரிடம் கெஞ்சியும் கண்டுகொள்ளவில்லை. 200 ரூபாய் கூட அபராதம் செலுத்துகிறோம், 500 ரூபாய் என்பது ஒரு நாளின் வாழ்வாதாரம் என்று கூறி தொடர்ந்து வியாபாரிகள் கெஞ்சியும் தொடர்ந்து அபராதம் விதித்த செயல் வியாபாரிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. நாள்தோறும் 100-200 வருமானத்திற்காக சாலையோர கடை போட்டுள்ள வியாபாரிகளிடம் இதுபோன்ற அடாவடி வசூலை நிறுத்தி அவர்களுக்கு வியாபாரம் செய்ய ஏதேனும் இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்பதே வியாபாரிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லீமேக்ஸ் என்ற OTT தளத்திலும் இணைந்திருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.